கலியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுனர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். ஓம் குண்டலி புரவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம். வணக்கம். சார், எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு எதை வேணா செய்கிறோம், எங்கள் பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு பார்க்காத ஜோதிடர்கள் கிடையாது, போகாத வாஸ்து நிபுணர்கள் கிடையாது, இந்த மஞ்சள் கல் போடு சிவப்பு கல் போடு அப்படின்னு போடாத கற்களும் கிடையாது கைகளில். இவ்வளவு பண்ணியும் இவ்வளவு பரிகாரங்கள் பண்ணியும் நாங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காமல் இருக்கே, அதுக்கு என்ன தான் காரணம் சார்? டெஃபினட்டாங்க. இப்போ நான் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சொல்கிறது தான், விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால்தான். சரிங்களா? இதில் ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. அப்போது இந்த ஜோதிட சாஸ்திரம்னு நம்ம எடுக்கும்போது ஆதி காலத்தில் இது என்னவா பேசப்பட்டது அப்படின்னா பரிகார சாஸ்திரம்னு பேர். பரிகார சாஸ்திரம்னா இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், தும்மல் அதுக்கு ஒரு பரிகாரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எல்லாம் கமர்ஷியலைஸாக டூ மச் கமர்ஷியலைஸாக போயிட்டனால அப்போ எல்லாத்துக்குமே பரிகாரம் வேலை செய்யாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பகுத்து ஆராய்ந்து இருப்பது தான் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போது இது என்ன பண்ணுது, ஊக்கத்தை கொடுக்குது. ஊக்கத்தை கொடுக்குதுன்னா என்ன மாதிரி விஷயம், இப்போ ஒரு ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் எதை வச்சு நீங்கள் போகணும், மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா பரிகாரம் பலிக்குமா? பலிக்காது. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது சில நேரங்களில் நம்ம சுயஜாதகத்தை பார்த்தும் பரிகாரங்கள் பலிப்பது இல்லை. ஆனால் இதில் என்ன புரிஞ்சு பார்க்கணும்னா, சில நேரங்களில் தெளிவான முறையில் பல பேர், நான் சொல்கிறது ஒரு 160 பேர் 70 பேர் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் இதுதான் பலன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த 100ல் ஒரு 40% இருக்கிறது இதை பண்ணுங்கள் சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இன்காம்பிட்டன்சினா என்ன, அந்த விஷயங்களை முழுசாக அவங்க அறியாமல் அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது அன்பார்ந்த சனிக்கிழமை நேயர்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போது உங்களுக்காக ஒருத்தர் கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் நல்லது சொன்னாலோ கெட்டது சொன்னாரோ பலிக்குதோ பலிக்கலையோ, இதில் நீங்கள் யாரையோ நம்பி நீங்கள் போயிடுறீங்க. அதுக்கு நீங்கள் போய் மேடம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஜோதிட சப்ஜெக்டே எடுத்துப்போம். நான் போகிறேன் பரிகாரம் பண்ணேன் எனக்கு பலிக்கலை அப்படின்னா, உண்மையாகவே அவர் வெல் இன் அட்வான்ஸ் அப்படின்னா அவர் முன்னாடியே உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருந்தால், இந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணால் இதோட தாக்கம் உங்களை அடி வாங்காமல் காப்பாற்றுன்னு சொல்லி அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் சேஃபு. இல்லை நீங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது உங்களுக்கு பலிக்கலைன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும், தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட பாவத்தை பாதி அவர் தூக்கிட்டாருன்றது தான் யதார்த்தம். சரியா? அப்படிங்கும்போது அந்த காலங்களில் நான் சொல்கிறதெல்லாம் ஆதி காலங்கள்லேருந்து வரக்கூடியதில் இந்த ஜோதிட பயிற்சியெலாம் ஒன் டே வகுப்பெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் பயமுறுத்துவாங்க. இப்போ நாங்கள் தலைமுறையாக இருக்கும்போது எங்களெல்லாம் பயமுறுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, இது பாவத்தொழில், இது கர்ம தொழில், அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, இதெல்லாம் சொல்லணுன்னு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பயம் கலந்த மரியாதையோடு சொல்லி தரும் பொழுது அப்போ அதோட இது வேறையாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எங்கே திரும்பி பாருங்கள், ஒரே நாள் ஜோதிட பயிற்சி உடனே வாங்க, இதை வச்சு நீங்கள் கோடி சொன்னால் இப்படி போகும்போது கமர்ஷியலைஸாக போகும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனது அன்பார்ந்த சனிக்கிழமை நேயர்கள், நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு யாருமே நம்ம இதில் ஜோதிடராக இருக்கலாம் யாராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு அவங்க காம்பிடன்சி எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, அவங்கள நம்ம பண்ணலாமா செய்யலாமா. ஏன்னா எவ்ரி1 இதில் யார் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாமே காசு வாங்கிட்டு தான் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாம் காசு வாங்கிட்டு தான் ஃபீஸ் வாங்கிட்டு தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு அவங்களுக்கு ராப்போ செட் ஆகுதா, அவங்க பேசுகிற விதம் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே போங்க. ப்ளீஸ் லெட் தெம் ஸ்பீக்னால் அவங்க பேசட்டும். இப்போ உங்களுக்கு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்கன்னா அவங்க சொல்லணும், நீங்கள் யாருன்றதை ஃபஸ்ட்டு சொல்லணும்.
சொன்னாங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் கேட்கலாம், பழைய கதையை பேசி நான் என்னங்க பண்ண போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும் எனது அன்பார்ந்த நேயர்களே. உங்களுடைய ஒன்றுமே நீங்கள் சொல்லாமல் நீங்கள் உங்கள் டேட்டாஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் அவங்களோட தகவல்களை கொடுக்கும்போது இஃப் தே ஆர் ஏபிள் டு ப்ரெடிக்ட் யுவர் பாஸ்ட் இன் அ ரைட் வே, கரெக்டாக பண்ணிட்டால், கண்டிப்பாக ப்ரெசண்ட்டையும் கரெக்டாக பண்ணிட்டா அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% எல்லா ஜோதிடரும் 100% பழிக்கும்லாம் நான் போய்லாம் சொல்ல மாட்டேன். பட் 60 to 70% நீங்கள் பழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மாற்றங்கள் வருது. அதாவது இந்த பாஸ்ட் ப்ரெடிக்ஷனும் பிரசன்ட் ப்ரெடிக்ஷன் ஆமா 60 to 70 அது வந்துருதுனால ஏன் இதுக்கு மீறி என்ன வந்துரும்னா எனது அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் தட் இஸ்ல உங்களுடைய வழிபாடுகள், நித்தியப்படி வழிபாடெல்லாம் பரிகாரம் சொல்லக்கூடாது. டெய்லி கார்த்தால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளோ, நீங்கள் செய்யக்கூடிய தியானங்களோ, நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளோ இதுவும் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி நீங்கள் செய்த தர்மம்னா யாருக்கு உங்கள்ட்ட 100 ரூபா காசு இருக்கும், யாரோ ஒரு 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் உறுதியாக சொல்கிறேன் அன்பர்களே, நீங்கள் சாமியை ஓடி ஓடி கும்பிட்டு நீங்கள் உருகி தருகி திருநீர் பட்டையை போட்டுட்டு இதுக்கு நீங்கள் விரதம் இருந்து இதெல்லாமும் சத்தியமாக உண்மைதான். ஆனால் இன்னொரு வகையான பக்தியும் இருக்குது. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஓடி போய் காப்பாற்றுறீங்க பார்த்தீங்களா, அப்போ அது பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல என்ன ஆயிடுவீங்கன்னா தெய்வத்துக்கு நிகரான இடத்துல அந்த இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். அப்போது எல்லாருக்கும் ஜாதகம் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு காலத்தில் கெட்ட காலங்கள் வரும் பொழுது நீங்கள் செய்த தர்மம் உங்கள் தலையை காப்பாற்றும், உங்களுடைய வம்சத்தை காப்பாற்றும். அப்படிங்கும்போது வெறும்னா சாமிக்கு செய்கிறேன், அங்கே போயிட்டு நான் வெள்ளியில் வேல் வைக்கிறேன், தங்கத்தில் வேல் வைக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் வசதி படைத்த உத்தமர்கள் நல்லா பண்ணுங்கள். அதோடு சேர்த்து முடியாதவங்களுக்கும் உதவிகள் செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 4 பேரை சந்தோஷப்படுத்துறதும் இந்த மாதிரி முடியாதவர்களுக்கு உதவிகள் செய்கிறதையும் ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டு வந்தால் நீங்கள் கோயிலுக்கே போகலன்னாலும் அந்த இறைவன் உங்களை தேடி வருவார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக இப்போ மேடம் கேட்ட மாதிரி ஜோதிட ரீதியாக இப்போ நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது நம்ம பச்சைக்கல் மஞ்சக்கல்லை பற்றிலாம் கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் சார். அதாவது நல்லா கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அதாவது மக்களுக்கு நம்ம செய்யலாம், அந்த தொண்டுலேயே வந்து இறைவனை காணலாம் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று என்னென்னா அந்த கலராக அந்த கற்கள் போடுறாங்க இல்லைங்களா, அதாவது ஜெம்ஸ், அது வந்து போட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறிடும், உங்களுக்கு இன்னையிலேருந்து இதை போட்ட அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து நல்லது தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்களே சார், அது குறித்து? அது யாருக்கு அப்படி நடக்கும்னா அந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு தான் நல்லதே நடக்கும். சரியா? இதெல்லாம் என்னடா நான் இன்றைக்கி நேரத்தெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நான் எப்பயுமே அப்படி தான். உங்களுக்கு 2019 என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த பச்சைக்கல் மஞ்சக்கல் சரிங்களா. அதே மாதிரி இது பண்ணால் நான் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அந்த ஆமை பொம்மையை வச்சா அப்படி ஆயிடுவேன், குதிரை பொம்மையை வச்சா ஆயிடுவேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே. இதெல்லாம் வந்து ஒரு அளவு தான் சரிங்களா. அப்படின்னும் போது பச்சைக்கல் போட்டால் எல்லாருமே ஜெயிச்சிட்றாங்களா? இல்லை பேர் வந்து காந்த்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் அப்படின்னு ஐயாவோட பேர் வச்சுட்டா எல்லாருமே விஜயகாந்த் வச்சவங்கலாம் ஜெயிச்சிட்டாங்களா? இல்லை ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வச்சவங்கலாம் ரஜினிகாந்த் ஆகிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நான் திருப்பியும் அதே தான் சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மலாம் வந்து பகுத்து ஆராய்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஜோதிடம் என்பது சாஸ்திரம். அப்போது இந்த மாதிரி இந்த பச்சைக்கல் மஞ்சக்கல் இந்த மாதிரி விஷயம், இந்த ஸ்டோன்ஸு, அதுலேயே பார்த்திங்கன்னா உபரத்தினங்கள், நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபசாஸ்திரங்கள். சரியா? இப்போ இந்த உபசாஸ்திரங்கள்லாம் சாஸ்திரங்களுக்கே விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால்தான் சொல்லிட்டார். யார் சொல்லிட்டாரு அப்படின்னா சித்தர்கள் முனிவர்கள். நான் சொல்கிறதுனா இன்றைக்கி இருக்கிற மச்ச சாமியார், அந்த சாமியார், போலி சாமியார் இவங்களெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்த 18 சித்தர்களும் நமக்கு வழிகாட்டியாக இருந்த மிகப்பெரிய மகான்களும், நம்ம ரமண மகரிஷியாக இருக்கலாம், மகா பெரியவராக இருக்கலாம், இந்த மாதிரி ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம், தன்னலம் இல்லாமல் நம்ம மக்களுக்காகவே வாழ்ந்த மிகப்பெரிய உத்தமர்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள், 18 சித்தர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் விதியை மதியால் வெல்லலாம், அதற்கு விதி இருந்தால்தான் சொல்லும்போது சாஸ்திரத்துக்கே அதுதான் போது உபசாஸ்திரம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க இதை போட்டுட்டா ரைட், நான் போட்டுட்டேங்க, நான் கோடீஸ்வரன் ஆயிருக்கேன். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட எழுதி வாங்கிடுங்க, நான் ஆகலைன்னா எனக்கு திருப்பி அந்த காசு தருவீங்களா அப்படி குறுக்கிட்டுக்க மாட்டேங்கிறோம். அதாவது இந்த கற்கள் வந்து ஏதோ ஒரு சிலதாவது நல்லது பண்ணும் இல்லையா, அது எத்தனை % இருக்கும்? அவ்வளோதாங்க. இப்போ மேடம் கேட்டாங்க பார்த்தீங்களா, இவ்வளோதான் விஷயம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை சொல்கிறது இல்லைங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் எனது அன்பார்ந்த நேயர்களே. அதை வந்து யாரும் சொல்கிறதில்ல. இதோட வேல்யூவேஷன் என்ன? இப்போ ஜோதிட ரீதியாக நானே தானே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் 2019 என்னை பார்க்குறீங்களே எல்லோரும். அப்படிங்கும்போது 60 to 70% வேலை செஞ்சாலே பெருசுன்னு சொல்கிறோமா?
அப்படிங்கும்போது இதெல்லாம் இப்போ அதுவே சாஸ்திர ரீதியாக இருக்கிறதே 60 to 70% தான் வேலை செய்யும்னா நீங்கள் செய்கிற தர்மங்கள், பெற்றவங்க செஞ்ச விஷயங்கள், நீங்கள் அப்பா அம்மா மேலே வைக்கிற அன்புகள் இதெல்லாமும் சேரும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் குலதெய்வ வழிபாடு, நித்தியப்படி வழிபாடெல்லாம் சேர்த்து உங்களை காப்பாற்றுன்னு சொல்லும்போது பச்சைக்கல்லு மஞ்சக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% 15% அதை கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு ஆட் ஆன் வேல்யூ. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. வேகமாக ஓடுறீங்களா, இன்னும் கொஞ்சம் வேகமாக வரும். ஆனால் மேடம் சொன்ன மாதிரி ஒரே நாள் கோடீஸ்வரன் இதெல்லாம் சும்மா ஹம்பக். சார் இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி உடனே மேஷராசி அன்பர்களே அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் போய் ஒன்று சிவப்பு கல் போட்டிங்க அப்படின்னா அது இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் மேஷராசியாகவே இருந்து சரிங்களா, உங்களுடைய ஜாதகத்தில் அது தீய நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ சிவப்புக்கல்ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பவளத்தை போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆக்கி விட்டுரும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் காலபுருஷ தத்துவத்தின் முதல் 1ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உரியவர். அவர் கெட்டு போன இடத்துக்கு போயிட்டாருன்னா நீங்கள் அதை போட்டிங்கன்னா கெட்டது மட்டும்தான் நடக்கும். உடனே நீங்கள் மிதுன ராசி பச்சைக்கல் போடுற அப்படி போடக்கூடாது. அப்போது அந்த பச்சைக்கல் மஞ்சக்கல் எதிரானவங்க கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பரிகாரத்துக்கு நம்ம எதிரானவங்க இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் அது எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு அதுக்காக அந்த கல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறது உண்டு 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வாங்க, திருப்பி அதை மாற்றினீங்கன்னா மாறுமானா அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிங்கும்போது ஒரு கல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கல் வந்து என்றைக்குமே வேலை செய்யும். அப்போ தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி கற்கள் உண்டானா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு போடுங்களே ஒழிஞ்சு இந்த ஆன்லைனில் உடனே விற்கிறாங்க அது உடனே போட்டால் அது சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அறியாமையினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக போயிடுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதுக்கும் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கும் போது அது ஒரு அளவு 10 to 15% உங்களுக்கு உந்து சக்தியை கொடுக்கும். அற்புதம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க டாபிக். ஒரு நடுவில் ஒரு நேர் உங்ககிட்ட பேசணும்னு ஆர்வமாக இருக்காரு, பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பையன் பிரபுக்கோசரம் கேட்கணும் மேடம். நான் அப்பப்போ கால் பண்ணுவேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. வருத்தப்பட வேண்டாமா, வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கான கரெக்டான தீர்வு ஐயா சொல்லுவாங்க. காலை வணக்கம்மா. நீங்க எங்க இருந்துமா பேசுறீங்க? வணக்கம் சார், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். பெரம்பலூரா? பெங்களூர். பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? பெங்களூர். நாங்க சாம்ராஜ்பேட்டை மெயின் மார்க்கெட், சிட்டி மார்க்கெட் சாம்ராஜ். சரி, நீங்க வந்து எனக்காக ஒரு அன்பான சகோதரி, நீங்க வந்து அழக்கூடாது, அழாம அன்பா பேசுங்கம்மா. நீங்க உங்க கேள்வி கேட்கலாமா? எங்க பையன் பிரபு சார் பேரு. மூல நட்சத்திரம். அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறான். அது இன்னும் 2 வருஷம் அது இது முடிக்கலாமா? சரி. ஆனா வந்து 4 வருஷம் கிளியர் ஆயிடுச்சு. சரி. அவன் எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி பசங்க கூட சேர்ந்துன்னு ரொம்ப நல்ல பையன் சார். அவன் 10th 91% வந்தவன் சார். அவன் சிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவன் பசங்க கூட கொஞ்சம் சேர்ந்து தண்ணி சாப்பிட்டு நைட்டு ரொம்ப அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு ரொம்ப இதுவாகி அப்பப்போ இதே மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, நான் உங்களுக்கு ஒரு அன்பா ஒன்று சொல்கிறேம்மா, உங்களுக்கு பாசமாக சொல்கிறேன் சகோதரி. நீங்கள் வந்து இன்னுமே இதை நீங்கள் ஒரு வைராக்கியமாக மனசில் வச்சு, வைராக்கியம்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அழக்கூடாது, சரியா? ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க, சரியா? அப்போ அது எதுக்காக சொன்னாங்க? நம்மளை வந்து நம்ம எப்படி கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை மாதிரி, நம்ம கர்ப்ப கிரகம் மாதிரி நம்மளுடைய உயிரை காப்பாற்றுறது வந்து தாய்மார்கள் தான். அப்போ நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு வந்து சாமி. அப்போ சாமியே அழுதா எப்படி இருக்கும், குழந்தை எப்படி இருக்கும்? அதனால் நீங்கள் மனசார கண் கலங்கக்கூடாதம்மா. அப்படிங்கும்போது நீங்கள் எக்காரணத்தை கூட கண் கலங்காதீங்க. உங்களுக்கு ஒரு மீச முறுக்குன தெய்வம் தான்மா குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நினச்சி 48 நாள் காசு எடுத்து வச்சுட்டே வாங்க. 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ இருக்கோ வச்சுட்டே வாங்கம்மா. இது நான் சொல்கிறது எளிமையான ஒரு இதாக இருக்கும். இதை நீங்கள் வச்சுட்டே வாங்க. இதுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணணும்னாம்மா, உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் ஜாதகத்தை பார்க்கணும். இந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது சுய ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை போய் பாருங்கம்மா. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு நீங்கள் பேசுனதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, அடுத்த வரக்கூடிய சரிங்களா, நம்ம செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஃபோன் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கம்மா. உங்களுக்கு மட்டும் ஒரு சில சஜஷன்ஸ் நான் தரேன். அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தாங்க. நான் உங்களுக்காக நான் சொல்கிறேம்மா. அதைப்படி நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள். இல்லை டீட்டெயிலாக நீங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும், பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் பார்த்துக்கணுன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கம்மா, பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் கலங்காதீங்க, பேசிக்கலாமா. நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்க. வருத்தப்பட வேண்டாமா. அழைத்ததற்கு நன்றி.
சரி, அதாவது இப்போ வந்து எல்லாத்த பற்றியும் நம்ம ஒரு அளவுக்கு அப்படி பார்த்துருக்கோம். இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் பேசும் அப்படின்னு பல தடவையும் அடித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் இப்போது எங்களுக்கு வந்து ஜாதகம் தான் எங்களுக்கு ஒத்து வரல, நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சரி வாஸ்து பண்ணாலாவது எங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு தேடல்லையே இருக்கிறாங்க. அது குறித்து சொல்லணுமே. இது எப்படின்னாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பச்சைக்கல் மஞ்சக்கல்லுக்கோ பரிகாரத்துக்கோ அதே மாதிரி வாஸ்துக்கோ எதிரானவங்களே கிடையாது. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எதை எவ்வளோ நம்பணுமோ அவ்வளோதான் நம்பணும். இப்போ ஜோதிடத்தையே நான் என்ன நிறைய தடவை சொல்லுவேன் அப்படின்னா, ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லையா, சாமி தான் நம்பிக்கை இருக்கா, சாமியை கும்பிட்டு போயிட்டே இருங்கன்னு தான் சொல்லுவேன். லைஃப் இஸ் டு லிவ், சரிங்களா? அப்படிங்க வாழ்கிறது தானே வாழ்க்கை. அதே போல் இப்போ இந்த வாஸ்துக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குங்க, சரியா? அப்போ அதில் 4ஆம் அதிபதி தாங்க வாஸ்து. மொத்தம் 12 பாவகங்கள் இருக்குது, சரியா? 12ல் அவுட் ஆஃப் 12ல் ஒரு மார்க், அதாவது ஒரு பாகம் தான் வாஸ்துக்கு பேசுது. அப்போ அதையே வச்சு அந்த 4வது சப்ஜெக்டையே வச்சு நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்படி இருந்தால் அப்படி வரும், அப்படி இருந்தால் அப்படி வரும், அதெல்லாம் வரட்டும். இப்போ இந்த கொரோனா காலம் நடந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளம் அடிக்குது, எல்லாம் வாஸ்துபடி இருக்கக்கூடிய வீடுகளும் தான் முழுகுது, சரிங்களா? வாஸ்துபடி கட்டின வீட்டில் இருக்கிறவங்களும் தான் கொரோனா காலத்தில் எல்லாம் போனாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள், ஜோதிடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கணுமே ஒழிஞ்சு, யாராவது பரிகாரம் என்ற பெயரால் உங்களை பயமுறுத்தினாலோ, பச்சைக்கல் மஞ்சக்கல் போடலைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாலோ, இதை நீங்கள் பண்ணலின்னா உங்களுக்கு இது ஆகிடும் அது ஆகிடும்னு சொன்னாங்களோ, அவங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இதுக்கு மீறி நம்மளை படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கார். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ யாருமே எதுக்குமே பயப்படக்கூடாது. அப்போ இந்த பாவகங்கள், இந்த 4ஆம் அதிபதி ஒரு வேளை உங்களுக்கு கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லண்டன் மாளிகை மாதிரி பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி வீடே கட்டி கொடுத்தாலும், இதில் இது சரியில்லாமல் இருக்கோ, அதில் இது இருக்கோ, காதில் சவுண்டு கேட்கும், படுக்கும்போது இந்த வீட்டில் அமுத்தணும் தோணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வருத்தம் அப்படின்னா, கணவன் ஒரு வேளை ஜாதகப்படி 4ஆம் அதிபதி சூப்பராக இருந்து மனைவிக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாவம் அந்த கணவனோட நிலமை ரொம்ப பாவம். ஒருவேளை கணவனோட நிலமை வந்து 4ஆம் அதிபதி கெட்டு போய் மனைவிக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா, மனைவி நல்லதே சொன்னாலும் கணவன் கேட்க மாட்டார். ஏங்க அதெல்லாம் நம்பாதீங்க, விட்டுருங்க, நம்ம இதே வீட்டில் இருக்கோன்னா கேட்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு காரணமும் என்னென்னா, அவங்க சுயஜாதகத்தில் இந்த மாதிரி நிலை இருக்கும். அப்போது அவங்க சில நேரங்களில் என்ன இருக்கும், நானே ஜோதிட ரீதியாக நிறைய பேருக்கு நானே சொல்லியிருக்கேன், இதுக்கெல்லாம் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க. சார் ஒரு சந்தேகம், அதாவது என்னென்னா, இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, அதாவது ப்ளஸும் தானே சார் சேரும், அப்படி தானே ஜாதகம்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சில பேருக்கு மைனஸ் தான் சேருங்க. ஏங்க இது 4ஆம் அதிபதிங்கிறத அவங்களுக்கு வீடு வாசல் வாகனத்துக்கு உள்ள விஷயம், இதுக்கும் கல்யாணத்துக்கும்ன்றது வந்து சம்மந்தப்படுத்தக்கூடிய அமைப்புன்றது ஒரு பார்ஷியலாக உள்ள விஷயங்கள் தானே ஒழிஞ்சு, சில நேரங்களில் வந்து மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். சில ஜாதகத்தில் சில தோஷம் இருக்கும், காலநாக தோஷம் இருக்கும். காலநாக தோஷம் இருக்குன்னா அவங்களுக்கு அவங்கள தான் சேர்க்கணும். சேர்க்கலைன்னா வேறு மாதிரி ஆகி போயிடும். ஒரு கடுமையான தோஷம் இருக்கிற ஜாதகத்தை கொண்டு வந்து ரொம்ப சுத்த ஜாதகத்தை சேர்த்தாங்கன்னா பாவம், அந்த சுத்த ஜாதகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க ப்ளஸ்ஸு, இப்போ இந்த ஜாதகம் மைனஸ்ஸு. அப்படிங்கும்போது அப்போ சேருமா சார் அந்த மாதிரி சில பாவகங்கள் கட்டத்தில் இப்போ வந்து பொருந்திடும் மேடம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். 4ஆம் அதிபதினா வீடு வாசல் மனை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான் விஷயம். ஸோ நான் இதை எதுக்காக சொல்ல வரேன், இதுக்கெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள், மாமுனிவர்கள், ரிஷிகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. பரிகாரம்னா தெய்வ வழிபாடுங்க. நான் சொல்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் 2019 என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எதுக்குமே பயப்படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ கொரோனா காலத்தில் நம்மளாம் பொழைச்சிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக பொழைச்சிருக்கோம், அப்போ எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களா, நம்மளாம் பொழைச்சி வந்துட்டோம்ல அன்பர்களே. ஏன் பொழைச்சி வந்திருக்கோம், நம்மளாம் சாதிப்போம், நம்பணும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கலைகளை நம்பிக்கை இருந்தால் நம்புங்க, நம்பலையா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். பட் இருந்தாலும் அப்போ நம்பிக்கை இருக்கக்கூடிய உத்தமர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஓரளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்கள் உண்டுங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வழிபாடு இருக்குது. அப்போ சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள வழிபாடுகள் இருக்குது. இது பரிகாரம்னு எடுத்துக்கக்கூடாது, அதோட பாதிப்பு வருங்க. இப்போ நம்ம மனுஷனாக இருக்கோம், கால் ஒருத்தருக்கு வந்து பின்னி நடப்பாங்க, ஒருத்தருக்கு வந்து மூக்கில் கொஞ்சம் கோணையாக இருக்கும், சில பேர் கண்ணு இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவிண்ட் ஐ, சரிங்களா, அப்படி பார்ப்பேன். அப்படிங்கும்போது அது ஒரு குறை, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குறையாக நினச்சின்னு போகிறோம். அப்படிங்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து தான் வாழணும் இல்லையா? மித்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் இல்லைங்களா? இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன்னா, 100 ரூபாயாக இருக்கட்டும், லட்ச ரூபாயாக இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டங்க யாராக இருந்தாலும். அதனால் வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் மணி, சரிங்களா? யாருமே பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோட நோக்கமே ஒழிஞ்சு. பட் எதுவுமே நீங்கள் புரிஞ்சுண்டு நீங்கள் எது செஞ்சுனாலும் எனக்கு தெரியும் இதோட ரிசல்ட் இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். பட் இருந்தாலும்
பல பேர் பல கோடி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, இதெல்லாம் லட்சங்கள் கூட கிடையாது, பல கோடி சம்பந்தம் இல்லாமல் அதில் போய் பண்ணி அதில் போய் நம்ம கடனாகி அப்புறம் அந்த ஆசாசையாக கட்டின வீட்டையே விற்று, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஜோதிட ரீதியாக அந்த இடத்துல வந்து பார்த்தேன்னா அந்த இடத்துல நீங்கள் கெட்டு போகணும், இந்த 4ஆம் அதிபதினால் உங்களுக்கு கடன் ஆகணும்னு இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் தி பெஸ்ட்டு வாஸ்து எக்ஸ்பர்ட்டை கூட்டின்னு போய் நீங்கள் அங்கே போய் வாஸ்து பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாலும் பாதிப்பை கொடுக்கும். அப்போ இதோட வேல்யூவும் என்ன உங்களுக்கு வரும், மேக்ஸிமம் போனால் 10 to 15% தாங்க வேலை செய்யும். நீங்கள் தி பெஸ்ட் பிளேஸ் கொடுத்தாலும் இவ்வளோ தான் வேலை செய்யும். சில நேரங்களில் நீங்கள் சொல்லலாம் இல்லை இதுதான் வாஸ்து தான் சூப்பர், அது உங்களோட நம்பிக்கையாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல காலங்கள் வந்து இதுவும் இந்த மாதிரி விஷயங்கள் சேரும்போது நம்ம ஒரு எஃபெக்டில் இருப்போம். நான் சொல்கிறது புரியுதுங்களா, இதனால் நடந்துருச்சு அதனால் நடந்துருச்சுன்னு நம்மளோட பிலீஃபே ஒழிஞ்சு, பட் இதோட அடித்தளமே எங்கே இருக்குன்னா எழுதப்பட்ட விதியை வந்து எந்த ஒரு விஷயமும் அதை மாற்றக்கூடிய அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு, இல்லை குறையோடு வாழ்ந்துட்டு போகிறது ஒன்றும் குறை கிடையாதுங்கிறத நம்ம என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பணங்களும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களை போய் தேவையில்லாமல் விரயங்கள் பண்ணாமல் தேவையான விஷயங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணுறதும் தேவையான விஷயங்களுக்கு ரெனோவேஷன் பண்ணுறதும் தேவையான விஷயங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் அதை நம்பி போகிறத மட்டும் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் சுவாமியை வழிபட்டுட்டு நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கைங்கிறது தான் 2019 நம்ம பணிவாக சொல்லிகிட்டே வரோம் நண்பர்களே. அருமை சார். அதாவது வேத சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் வந்து வழிபாடுகள் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத சொல்கிறத நீங்களும் அதை நிரூபிச்சிருக்கீங்க. உங்களை பற்றியும் அதாவது இல்லாமல் உங்ககிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் நேயர்களுக்கு சொல்லணும். டெஃபினட்டாக ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. வெரி சூன் நான் உங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன். நமக்கு வந்து அசோக் நகரில் நம்ம ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் உங்களை எல்லாரையும் நம்மளோட சனிக்கிழமை நேயர்கள் எல்லாத்தையும் முறையாக நான் அழைக்கிறேன். கண்டிப்பாக சார், நேயர்கள் சார்பாகவும் புதுயுகம் சார்பாகவும் அதுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி. நம்மளோட ஆஃபீஸ் ரெனோவேஷன் போயிட்டுருக்கு, அதனால நான் எல்லாரையும் அழைக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே தான் அழைக்கிறேன். பட் இந்த மீன் டைம் நமக்கு டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெள்ளி சனி ஞாயிறு நம்ம ஒவ்வொரு வாரமும் அங்கே இருப்போம். பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோங்க. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் லைக் கம்மிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஈரோடுக்கு வரேன். சரியா, ஒரு முக்கியமான ஒரு பூஜைக்காக நாங்கள் வர்றதுனால ஒருவேளை நம்மளோட கோயம்புத்தூர் ஃபாலோயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் ராம்நகரில் ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட ஓன் யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அந்த நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.